இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய 5 முக்கிய செய்திகள். சிங்கப்பூரில் கேபாட் எனும் எட்டோமிரேட் கலந்த மின் சிகரெட் தொடர்பான வழக்கில் முதல் முறையாக தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. கேபாட்டை தயாரித்தது உள்ளிட்ட குற்றங்களுக்காக 41 வயது முகமது அகில் அப்துல் ரஹீமுக்கு 16 மாத சிறை தண்டனையும் 400 வெள்ளி அபராதமும் விதிக்கப்பட்டது. ஈஷூனில் உள்ள வீட்டில் 70க்கும் மேற்பட்ட மின் சிகரெட்டுகளை நிரப்பக்கூடிய எட்டோமிரேட் கலந்த 26.4 கிராம் வெள்ளைப்பொடியை அகில் வைத்திருந்தார். சிங்கப்பூரில் இவ்வாண்டின் முதற் பாதியில் நிகழ்ந்த குற்றங்களில் திருட்டுச் சம்பவங்கள் தொடர்ந்து முதலிடம் வகிக்கின்றன. ஜனவரியிலிருந்து ஜூன் வரை 2097 திருட்டுச் சம்பவங்கள் இடம்பெற்றதை காவல்துறையின் புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்புநோக்க அது 4.2 விழுக்காடு அதிகம். கடந்த ஆண்டு சம்பளம், தவறான பணி நீக்கம் தொடர்பான கோரிக்கைகள் அதிகரித்ததாக மனிதவள அமைச்சும் சர்ச்சை நிர்வாகத்துக்கான முத்தரப்பு கூட்டணியும் வெளியிட்ட அறிக்கை கூறுகிறது. 2019 ஆண்டுக்கு பின் கடந்த ஆண்டில்தான் சம்பள கோரிக்கைகள் ஆக அதிக எண்ணிக்கையை எட்டின. 1000 ஊழியர்களுக்கு 2.63 கோரிக்கைகள் பதிவு செய்யப்பட்டன. சிங்கப்பூரின் எதிர்காலத்துக்குள் சிறிது நேரம் கூட்டிச் செல்லும் புதிய செயற்கை நுண்ணறிவு கண்காட்சி பொதுமக்களை வரவேற்க காத்துக் கொண்டிருக்கிறது. ஆர்ச்சர்ட் நூலகத்தின் 3ஆம் 4ஆம் தளங்களில் இடம்பெறும் கண்காட்சியை பிரதமர் லாரன்ஸ் வாங் இன்று தொடங்கி வைத்தார். 4 அதிகாரத்துவ மொழிகளிலும் 1 மணி நேரத்திலிருந்து 1.5 மணி நேரம் வரை நீடிக்கும் கண்காட்சிக்கு 7 வயதுக்கு மேற்பட்டோர் செல்லலாம். சிங்கப்பூரின் ஆகப்பெரிய உணவங்காடி நிலையங்களை நிர்வகிக்கும் கோம்போவின் நிர்வாகிகள் வன்முறைக்கு ஆளானோரை எளிதில் அடையாளம் காணும் பயிற்சிகளை மேற்கொண்டனர். குடும்ப வன்முறைக்கு ஆளானோரை அடையாளம் கண்டு அது குறித்து தகவல் அளிக்க கோம்போவை சேர்ந்த 77 நிர்வாகிகளுக்கு சமுதாய குடும்ப மேம்பாட்டு அமைச்சு பயிற்சி அளித்துள்ளது. குடும்ப வன்முறைகள் நாட்டில் தலை தூக்கி வரும் நிலையில் இதுபோன்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் முரசுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். தமிழ் முரசுக்காக சர்வேஸ்வரி சரவணன்.